அதாவது சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், குரோம்பேட்டை மற்றும் பெருங்குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு சென்னைக்கு வந்து பணிபுரிபவர்கள் உண்டு. நாள்தோறும் இவர்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி சாலை வழியாக பல்லாவரம், மீனம் விமான நிலையம் மற்றும் மீனம்பாக்கத்தை கடந்து ஆலந்தூர் வழியாக வந்து சென்னைக்குள் வருவார்கள். இந்த நிலையில் தான் இந்த மீனம்பாக்கம் விமான நிலையம் அருகே உள்ளதால் அங்கு கடைகள் வந்து அதிகம் உள்ளது. இங்கு உள்ளிருந்து வெளிவரும் வாகனங்கள் வந்து சாலையோர கடைகளுக்காக அங்கு வாகனங்கள் ஓரங்கட்டி அவங்க இறங்குவது உண்டு. இதனால் வந்து அங்கு நெருக்கடியான நிலை ஏற்பட்டதால் வந்து அந்த ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மீனம்பாக்கம், இந்த விமான நிலைய எதிரே உள்ள மேம்பாலம் உள்ளிட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் வந்து அணிவகுத்து சென்றன, ஊர்ந்து சென்றன. இதனால் வந்து காலையில இந்த பணிக்கு செல்வோர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இது வழக்கமான ஒரு கதையாக உள்ளது. இந்த சாலையோர அந்த கடைகள் மற்றும் அந்த கடைகளுக்காக அந்த இறங்கி அந்த வாகனங்களில் உள்ளோர் செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆனால் போக்குவரத்து போலீசார் அவர்களை வந்து அப்புறப்படுத்தினாலும் இது நாள்தோறும் நடைபெறும் நேரமாக உள்ளது. குறிப்பாக இந்த பொதுமக்கள் பீக் ஹவர்ஸ் என்னும் முக்கிய நேரத்தில் நடைபெறும் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.